Hello viewers, welcome to M2 Mohan channels. நாங்கள் எங்கள் சேனல்ஸில் டிஃப்ரெண்ட் லோன் ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நாங்கள் வந்து நீட்ஸ்ங்கிற ஸ்கீமை பற்றி சொல்கிறோம். நீட்ஸ் NEEDS, நீட்ஸ்னா நியூ என்டர்பிரனர் கம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு அர்த்தம். இந்த ஸ்கீமில் வந்து மெயின் எய்ம் வந்து டிகிரி படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா 2012 ஆரம்பித்த ஸ்கீம். இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்கீம்ல மினிமம் வந்து 10 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து 5 கோடி வரல லோன் வாங்கலாம். இதுல என்னென்ன செக்டார்ல வாங்க முடியும்னா, ஒன்று மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இருக்கணும், இல்லை சர்வீஸ் செக்டார்ல இருக்கணும். மேனுஃபேக்சரிங் செக்டார்ல உங்களுக்கு என்னன்னு தெரியும், இனி பொருள் உற்பத்தி பண்றதை பத்தி சொல்றது தான் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ். ரெண்டாவது சர்வீஸ் செக்டார்ஸுங்கிறது ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி நடத்துறது அல்லது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் வந்து நடத்துறது, இதெல்லாமே ஒரு சர்வீஸ் செக்டார்ல வரும். எலிஜிபிலிட்டிங்கிறது வந்து மினிமம் வந்து வயசு 21 வயசு இருக்கணும். மேக்சிமம் வயசு வந்து ஜெனரல் கேட்டகரி வந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். ஸ்பெஷல் கேட்டகரி வந்து 45 வயசுக்குள்ள இருக்கணும். ஸ்பெஷல் கேட்டகரிங்கிறது வந்து SC, ST, மைனாரிட்டிஸ், MBC, BC, உமன் பெனிஃபிஷியரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர், இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்பெஷல் கேட்டகரி. தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ஸ்கீம்னால நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மினிமம் 3 வருடம் இதற்கு முன்னாடி குடியிருந்திருக்கணும். ரெண்டாவது கிரைட்டீரியா. மூணாவது கிரைட்டீரியா வந்து நீங்கள் டிகிரி மினிமம் பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது டிப்ளமோ இருக்கணும், அல்லது ITI இருக்கணும், அல்லது வொகேஷனல் கோர்ஸ் அப்ரூவ்ட் பை எனி யூனிவர்சிட்டி. இந்த இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்டர்பிரனராக இருக்கணும். நீங்கள் தொழில் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கக்கூடாது, உங்கள் ஃபேமிலியிலையும் நீங்களும் இந்த தொழில் எதுவுமே பண்ணியிருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்டர்பிரனருக்கு தான் இது எலிஜிபிலிட்டி உண்டு. ப்ராஜெக்டில் லோன் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனா, ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் மார்ஜின் மணி. ஓகே, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் என்னென்ன ஆட் பண்ண முடியும்? உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒன்று நிலம் வாங்குறதுக்கு ஆட் பண்ணலாம், இன்னொன்று வந்து பில்டிங் கட்டுறதை ஆட் பண்ணலாம், மூணாவது மெஷினரி வாங்குறதுக்கு ஆட் பண்ணலாம். மூணுக்குமே உங்களுக்கு கவர்மெண்ட்ல சப்சிடி இருக்குது. சப்சிடி எத்தனை பர்சன்ட்னா 25% ஆர் 30 lakhs. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மார்ஜின் மணி ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல் அதுக்கு வந்து சப்சிடி இல்லை. சப்சிடி இல்லாமல் கவர்மெண்ட் உங்களுக்கு இன்னொன்று ஒரு ஸ்பெஷல் இன்சென்டிவ் மாதிரி தராங்க. அது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்னா என்ன? உங்களுக்கு நீங்க பேங்க்ல லோன் வாங்க போறீங்க, வாங்கினீங்கன்னா பேங்க்ல ஒரு 10% உங்களுக்கு லோன் உங்க லோனுக்கு போட்டாங்கன்னா அதுல வந்து 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உங்களுக்கு தர்றாங்க. அது எத்தனை பீரியடுக்கு தருவாங்க? உங்களுக்கு டேர்ம் லோன் எவ்வளவு வருடம் நீங்க ரீபேமெண்ட் பண்ண போறீங்களோ, 5 வருஷமோ 7 வருடமோ டேர்ம் லோன் ரீபேமெண்ட் பண்ற என்டையர் பீரியடுக்கும் உங்களுக்கு 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இந்த பர்டிகுலர் ஸ்கீம்ல கிடைக்கும். நீங்க போட வேண்டிய மார்ஜின் மணி, தட் இஸ் மார்ஜின் மணி வந்து நம்ம வந்து ஜெனரல் கேட்டகரியா இருந்ததுன்னா 10% மார்ஜின் மணி போடணும், ஸ்பெஷல் கேட்டகரினா 5% போடணும். ரீபேமெண்ட்ஸ் வந்து 3 வருடத்துக்கு மேல 7 வருடம் வரலும் எவ்வளவு வேணும்னாலும் உங்களுக்கு ரீபேமெண்ட்ஸ் பண்ணலாம். இது பேஸ் ரீபேமெண்ட்ஸ்க்கும் பொழுது இதில் மெயினாக உங்களுக்கு DSCRங்கிறது டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ, அதாவது உங்களுக்கு உற்பத்தி செலவெல்லாம் போக லாபம், அதாவது மினிமம் 1.25 டைம் லாபம் கிடைக்கிறதுல நீங்க 1% உள்ள உங்களுக்கு ரீபேமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தா தான் உங்களுக்கு அந்த ஸ்கீம் வந்து வயபிலிட்டி. ஸோ DSCRங்கிறது மினிமம் வந்து ஆவரேஜ் வந்து 1.75 இருக்கிற மாதிரி போடும் பொழுது உங்களுக்கு 7 வருடம் வரலாம் அதிகபட்ச ரீபேமெண்ட் தருவாங்க. வெப்சைட்டுங்கிறது வந்து www.msmeonline.in/needs. இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போய் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆதார் அல்லது ரேஷன் கார்டு அல்லது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட். செகண்ட், நீங்க டிகிரி பாஸ் பண்ணியிருக்கிறதுனால டிகிரி சர்டிஃபிகேட் வேணும்.
எனி டிகிரி அல்லது டிப்ளமோ அல்லது ஐடிஐ அல்லது வெக்கேஷனல் கோர்ஸ் என்ன சர்டிஃபிகேட் வேணும். 3வது உங்களுக்கு வயசை குறிக்கிறதுக்கு டிசி வேணும். இந்த டிசியில் தான் உங்களுக்கு வயசு இருக்கும், அதனால டிசி வேணும். 4வது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீம்ல நீங்க நிலம் வாங்கினீங்கன்னா நிலத்தினுடைய சேல்ஸ் அக்ரிமெண்ட் வேணும். அதே நேரத்தில் பில்டிங் கட்டணும்னா பில்டிங்கினுடைய வரைபடம் பிளானு பிளஸ் எஸ்டிமேட் காஸ்ட் அதெல்லாம் வேணும். இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்ல நீங்க பில்டிங் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எவ்வளவு பர்சன்டேஜ் பில்டிங் கட்டலாம் அப்படின்னா டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்ல அதிகபட்சம் 25% தான் உங்களுக்கு பில்டிங் கட்ட முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் 1 MB பிடிஎஃப் ஃபைலில் போட்டுட்டு ஃபோட்டோ வேணும். நீங்க அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் வரும், அதை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எப்போ வேணாலும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்க அந்த வெப்சைட்ல போய் லாகின் பண்ணி நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் இதுல டாஸ்க் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி இருக்கு. அதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் த ஹெட். அவரு தலைமையில் தான் உங்களுக்கு என்ட்ரி பண்ணுவாங்க. இது டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டியில உங்களை என்ட்ரி பண்ணிட்டு ஓகே அப்படிங்கும் பொழுது பேங்க் அனுப்புவாங்க. பேங்க்காரங்க இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது அவங்க வந்து டெக்னிக்கலா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுமா, டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது எக்கனாமிக்கல் வயபிலிட்டி, நீங்க சஃபிசியன்ட் இன்கம் ஜெனரேஷன் ஆகுதா டு ரீபே த யுவர் லோன். அது இல்லாம உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டி, இந்த கட்டாயமா இந்த 3ஐயும் பார்ப்பாங்க. ஓகே அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு லோன் கொடுக்கும் பொழுது இது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கனால உங்களுடைய ஸ்கீம் நல்லா வயபிலிட்டி சூரா இருந்ததுன்னா கிரெடிட் கேரண்டியில தரதுக்கு உண்டு. அப் டு 2 crores வரலாம் கிரெடிட் கேரண்டியில கவர் பண்ணலாம். இது 5 crores வரல இருக்கிறதுனால கட்டாயமாக கொலாட்ரல் கேட்பாங்க. பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் நாம்ஸ் பிரகாரம் 10 லட்சம் ரூபா வரலாம் தான் கொலாட்ரல் ஃப்ரீ கொடுக்கணும்னு இருக்குது. உங்களுக்கு இதுல ஏதாவது மீண்டும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களுடைய ஃபோன் நம்பரு, எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லாம் எங்களுடைய இதுலயே போட்டிருக்கிறோம். நீங்க எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய ப்ராஜெக்ட் அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல எனி டீடைல்ஸோ அல்லது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலோ அல்லது ஆன்லைன்ல நாங்கள் அப்ளை பண்ணணும்னால உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.